போது கூட எங்களுக்கு ஒன்று வேக்கண்டா இருந்துச்சு. அதாவது லேடிஸ்கள்ல எங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைக்கல, மேத்ஸுக்கு கிடைக்கல மாணவிகளுக்கு. கடைசியா நாங்க ஹேண்ட்பில் அடிக்கிறதுக்கு கூட கொடுத்துட்டோம். அந்த நேரத்தில் சகோதரர் இந்த பாடசாலை அதிபர் கௌரவ ஆலிஃப் அவர்கள் எங்களுக்கு ஒரு டீச்சரை தந்தார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடம் அதாவது இந்த இலவச வகுப்புகளை எங்கே வைப்பது என்ற பிரச்சனையும் எங்களுக்கு இருந்தது. அதுல எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ்மார்கள் எல்லோரும் ஏகோபித்து முடிவெடுத்தார்கள், அதற்கு சிறப்பான இடம் இந்த பாடசாலை தான், இதுதான் சிறப்பான இடம் என்று 100% எல்லோரும் சொன்னார்கள். எப்படி எடுக்கிறது, நம்ம எப்படி பெர்மிஷன் கேட்கிறது? உடனே நானும் என்னுடைய நண்பர் ஜெக்யூல் ஃபாசி அவர்களும் சகோதரர் ஆலிஃப் அவர்களிடத்திலே வந்து கதைத்தோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொன்னார், என்ன சொல்லியிருப்பார்? எந்த ஒரு விமர்சனமும் எங்களிடத்திலே சொல்லவில்லை. எங்களுடைய இந்த சமூக சேவையை பாராட்டி அவர் தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், அதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்று கூறி எங்களுக்கு ஆசார்வம் ஊட்டினார். எனவே முதலிலே நான் அவர்களுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மாத்திரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் அல்ல, நீங்கள் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதே போன்று இந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கி நல்லுரைகள் வழங்கிய என்னுடைய நண்பர் அஸ்மி சாலி அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இங்கு பிரதம பேச்சாளராக வருகை தந்த என்னுடைய ஆசிரியர், எனக்கு பல காலமாக எனக்கு தமிழ் பாடம் கற்பித்த ஆசிரியர் MHN நாலிம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நீங்கள் மாணவர்கள் அதோடு பெற்றோர்கள் மிகவும் தூரத்திலே இருந்து வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே இருந்து வந்திருக்கின்றீர்கள்? மட்டக்குழியிலே இருந்து வந்திருக்கின்றீர்கள், கொலன்னாவிலே இருந்து வந்திருக்கின்றீர்கள், மரதானிலே இருந்து வந்திருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வேறுவலையிலே இருந்து வந்திருக்கின்றீர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியை தேடி படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேடி வந்திருக்கின்றீர்கள், எம்மை நம்பி வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சுவனத்துடைய பாதையை இலேசாக்கி தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி பயணிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பாதையை இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்று ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன செய்தியை முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. ஆக சகோதரர்களே, கடைசியாக பேர் குறிக்கப்படாத ஏற்பாட்டாளர்கள், இந்த மஹல்லாவாசிகள், அதோடு உடலாலும் பொருளாலும் உதவி செய்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், மஜ்லிஸை சிறப்பிக்க சமூகம் அளித்தவர்கள் ஆகியோர் அனைவருக்கும் இன்றைக்கு மாணவ மாணவிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே லேடி டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய மனைவிக்காக பிரசவம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக நான் சேனல் பண்ணி போவது அந்நிய ஆண்களிடத்திலே. அதே போன்று இன்றைய நில ஒரு மெட்ஸ் டீச்சருக்காக நாங்கள் பட்ட பாடு, எத்தனை பேர் மெட்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க? எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக நல்ல கல்வியோடு அதாவது வளர்ச்சி உள்ள ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உதவ வேண்டும். பெற்றோர்களுக்கு கணக்கும் இல்லை பிள்ளைகள் படிக்கிறது. அவர் பெற்றோரை கேட்டா என்ன சொல்றாரு, நானே ACF கோர்ஸ் தானே, பிள்ளையும் அப்படி படிக்கட்டும். ACF கோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அவர் A கிளாஸ்லயே ஃபெயிலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் கணக்கே எடுக்கிறது இல்லை இந்த விஷயத்துல. எனவே பெற்றோர்களும் கவனம் எடுக்க வேண்டும், டீச்சர்ஸ்மார்களும் கவனம் எடுக்க வேண்டும், மாணவர்களும் 3 பேரும் ஒத்துழைத்தால் தான் இந்த விஷயத்தை நான் சாதிக்க முடியும். இன்றைக்கு அந்நியர்கள் டியூஷன் கிளாஸ் எல்லாம் படிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்க ராஜேஸ்வரி, முருகேஸ்வரி, அர்லி ஸ்டடி, பிரில்லியன்ட் எல்லாம் இங்கல. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய லேஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா MSc உண்டாகிறான், ITT உண்டாகிறான், எல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க தான். அங்கே சத்ரா, இங்கே பத்ரா எல்லாம் இருக்கு. முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டா ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. என்ன இருக்கு? மாஷால தின்றதுக்கு இருக்கு, நல்லா தின்றதுக்கு. நீங்க கொள்ளுப்பட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா டைனமோ இருக்கு, முஸ்லிம்கள் தான் செய்யறாங்க. கோல் ஃபேஸுக்கு போனா நானாஸ் இருக்கு, நல்லா தின்னலாம். அப்படியே நீங்க எங்களுடைய பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னா கிரேண்ட் பாஸுக்கு நாங்களும் சடைத்தவர்கள் அல்ல என்று ஈட் மோர் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஈட் மோர் ரெஸ்டாரண்ட் காலடிக்கு நான் தருது.
நம்ம எல்லோருமே மாஷா அல்லாஹ் திண்டை குடிக்கிறேன் நம்ம முன்னேறி கொண்டு போறோம். அவங்க ராஜேஸ்வரி, முருகேஸ்வரி, அருளிஸ்டடி சிந்தனை செஞ்சு பாருங்க சகோதரிகளே. எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கவலையோடு பேசுகின்றேன். நம்முடைய வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு டாக்டராக, லேடி டாக்டராக, லேடி இன்ஜினியராக ஆக்குவதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று வேண்டியவனாக என் உரைக்கு திரையிடுகின்றேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் நினைக்கிறேன் இத்தோடு கூட்டத்தை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்களும் பசியோடும் தாகத்தோடும் இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது. இந்த கூட்டத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக நீங்களும் காத்திருப்பீர்கள் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதனால் இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சரியாக 11 மணி அளவில் வகுப்புகள் ஆரம்பமாகும். அதன் பின்னர் எந்த ஒரு பெற்றோரும் இந்த பாடசாலையின் உள்ளே தங்கியிருக்க வேண்டாம் என்றும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்களும் அவர்களுக்குரிய வகுப்புகளை நாம் சுட்டிக்காட்டியவுடன் அவர்கள் அந்த வகுப்புகளுக்கு சென்று அமர்ந்து கொள்ளலாம். நிறைய பேர் புக்ஸ் வந்துருக்க மாட்டாங்க, பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இருக்க சொல்லுங்க, நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கிய அறிவித்தல், நிறைய பேர் எழுதுவதற்கான புத்தகங்களை, அபியாச கோப்பிகளை கொண்டு வந்திருக்க மாட்டீர்கள் என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு அபியாச கோப்பிகள் தருவோம் என்று வாக்களிக்கவில்லை. முதல் நாள் என்பதால் இந்த முதல் நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவைகளை உங்களுக்கு ஒரு சவாலாக தருகிறோம். எப்படி நீங்கள் இதனை குறிப்பெடுத்துக் கொண்டு அடுத்த கிழமை வருகிற போது அந்த குறிப்புகளோடு இங்கே வந்து சேர்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க போவோம். கோப்பி இல்லாதார்கள், கோப்பி இருக்கிறார்கள், எழுதிட்டு போலாம். சரியா? ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டாக்ட், எங்களை கண்டாக்ட் பண்ற நம்பர் வந்து உங்களுக்கு தனியா நாங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அந்த இதற்கு ஹேண்ட்பில்ல 2 நம்பர் கொடுத்துருக்கோம். என்னுடைய இலக்கமும் சகோதரர் ஃபவாஸ் அவர்களுடைய இலக்கமும். அந்த 2 இலக்கங்களில் ஒன்றை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இலக்கம்